அது அயோக்கிய ராஸ்கல் பண்ற வேலை இல்லையா? அவன் சுவரேறி குதிச்சது மட்டும் தாண்டா உனக்கு தெரியும். மகேஷ் கல்யாணத்தப்ப காய்கறி கொண்டு போட்டதும் அவன் தான். ரோட்ல கடந்த ஒன்ன தூக்கத்துல சேர்த்ததும் அவன் தான்டா. தபரே, நீ என்ன வேணா பேசிக்க. காமுக்கு அவனையே பாக்குறதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். எனக்கு பிடிக்கல. நான் பேசுறப்பா, நான் பேசுறேன். பாண்டி கொஞ்சம் வா. நான் வரல, போனேன். இது வேற விஷயம். வா இங்க வா. என்னடா பிரச்சனை? ஒண்ணு இல்லண்ணே. அப்படியே மூர்த்தியை வேணாங்கிற? உனக்குதான் எல்லாம் தெரியுமேனே. அவன் என் எதிரினே. அதான் குந்தாணி கட்டி கொடுக்க ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னேன். உனக்கு அவன் எப்ப இருந்து பிரச்சனை இருந்தா? காமு சித்துல தானே. அதான் முடிஞ்சு போச்சுல. ஒரு நல்ல பையன்டா, நல்ல குடும்பம். நம்ம தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போது நம்ம ஏன்டா அதை தடுக்கணும்? இல்லண்ணே, குந்தாணிக்கு எத்தனையோ மாப்பிள பாக்கலானே. நானும் கூட சேர்ந்து பாக்குறேனே. ஆனா அவன் மூலமா தான் குந்தாணி வாழ்க்கை சந்தோஷமா இருக்குன்னா அப்படி ஒரு வாழ்க்கை தேவையில்லண்ணே. ஏன்னா அவன் எதிரி, என்கிட்ட சண்டை போட்டவன். இப்படி ஒண்ணு நினைச்சு பாரு. இந்த வீட்டுக்கு அவன் மாப்பிள்ளை ஆயிட்டானா அவன் ஜெயிச்சிருவானே, நான் தோத்துருவேன். நடக்காதுன்னு. பாண்டி, இது நம்ம தங்கச்சி வாழ்க்கை. இதுல போய் ஜெயிக்கணும் தோக்கணும் பேசக்கூடாது. அதுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னா நம்ம கூட இருந்து எல்லாம் பண்ணணும். ஒரு நல்ல அண்ணனா கூட இருந்து கல்யாண வேலையில பாரு. நீ என்ன சொன்னாலும் சரின்னு. அந்த மூர்த்தி நாய்கிட்ட நான் தோக்க மாட்டேன். அந்த அசிங்கத்தை நினைச்சு பார்த்தாலே ஐயோ, இந்த கல்யாணம் நடக்காதுன்னு. விடுனே. இல்ல பாண்டி, இந்த கல்யாணம் நடக்கும். சேலஞ்ச் பண்றியா என்கிட்டயே? இந்த பாண்டி இருக்கிற அது நடக்காதுன்னு பாப்போம். நீயா இல்ல நானு? பாண்டி, எங்க அப்பாவே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னாலும் நான் இதை நடத்தி வைக்கணுங்கிற முடிவோட தான் இருந்தேன். அப்படி அவரே ஏத்துக்கணுங்கிற முடிவுக்கு வந்த பிறகு நீலாம் எனக்கு ஒண்ணுமே இல்ல. ஒரு நல்ல அண்ணனா கூட இருந்து கல்யாண வேலையில பாரு. அதை விட்டுட்டு நான் அந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன், நான் கெடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்க. உன்னால என்ன முடியுமோ பண்ணி பாரு, இந்த கல்யாணம் நடக்கும். நடத்துறியா? பாப்போம்.